வணக்கம். டே 15. நமக்குள்ளே ஒரு குழந்தை விழிஞ்சிட்டு எப்படா என்னைய வெளியே விடுவ அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எனக்குள்ளே ஒளிஞ்சிருந்த ஒரு குழந்தைய வெளியே கொண்டு வந்த தருணம் தான் இது. தொட்டாஞ்சினிங்கியை பார்த்த உடனே சுருங்குவியா சுருங்குவியான்னு போய் இருக்கிற எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். நமக்குள்ளே இருக்கிற குழந்தைய எப்போதும் உயிர் போட வச்சுருங்க, அப்போ தான் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். சரி, அந்த குழந்தை ஒரு பக்கம் உள்ளே ஒளிஞ்சிருக்கட்டும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நட்புகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு மாதிரி வியப்பாக இருக்கும். சில நேரங்களில் கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி நான் வியந்து பார்த்து ஒரு ஒரு 15 நிமிஷம் ட்ராவலில் பார்த்த ஒரு நட்பு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் நான் உட்காந்துருந்தேன். எனக்கு பக்கத்தில் ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க. 2 பேரும் பக்கத்தில் டிரைவர் ஓட்டுவார்ல, அந்த சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தோம். அப்போ அந்த அந்த அக்கா ரொம்ப நாளாக அந்த பஸ்ஸில் போவாங்க போல் இருக்கு. அப்போ அந்த டிரைவர் அண்ணாட்ட கேட்டு வராங்க, "அண்ணா என்ன ரொம்ப நாள் காணோண்ணா, என்னாச்சுண்ணா?" அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, "ஆமாம்மா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன்னா." "ஐயோ, என்னாச்சு?" அப்படின்னு அந்த பொண்ணு பதறி கேட்குறாங்க. கொஞ்சம் பெரியவங்க தான் மேடம், அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த மேடம் கேட்கும்போது அவர் சொன்னார், "ஆமாம் மேடம், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக தப்பிச்சு இப்படி வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு பின்னாடி கண்டக்டர்னா டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவரை காமிச்சு சொல்கிறாங்க, "நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க மேடம், நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க என்னைய. இவர் அவங்க ஐ மீன் கண்டக்டர்னா அவங்களுடைய ஒய்ஃபோடு போய் பழனி மலை ஏறி போய் எனக்காக மொட்டையடிச்சிட்டு வந்திருக்காரு. எனக்கு மொட்டையடிச்சிட்டு என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அந்த பிரசாதத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பார்க்க வந்தார்." அப்படின்னு நெகிழ்ந்து போயிட்டேன் மேடம். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே வரல. நான் நான் என்ன கைமாறு செய்வேன் அவங்களுக்கு? யார் மேடம் அந்த மாதிரிலாம் செய்வாங்க? என்னுடைய என்னுடைய உறவினர்கள் கூட யாரும் செய்யலை. என் கூட வேலை செய்கிறாரு என்னோடய ஃப்ரெண்டு மொட்டையடிச்சிட்டு எனக்காக விபூதி எடுத்துகிட்டு வந்தார் மேடம். என்னால் அப்படியே இது பண்ணவே முடியல. நான் பொழைச்சதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அப்போ நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்னு சொல்லிட்டு, நான் வந்த உடனே நான் போய் அவருக்கு வந்து 1/2 பவுன் மோதிரம் எடுத்து போட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து கண்டக்டர் நான் வந்து, "இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டு எனக்கு மோதிரம் வாங்கி கொடுத்தாரு." அப்படின்னு அந்த மோதிரத்தை காமிச்சினேன். அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேங்க. அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸே எனக்கு வந்துருச்சு. நல்ல நட்புகள்